இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும். அதில் தேவன் மிக அக்கறையுள்ள ஆண்டவராக இருக்கிறார், உங்கள் காரியங்களை ஜெயமாய் முடிப்பதற்கு. ஆகவே தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வேண்டுகிற எந்த காரியமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் தேவன் ஒரு வெற்றியை, ஒரு ஜெயத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள். Psalms chapter 3 verse number 4-6. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். I cried aloud to the Lord and he answered me from his holy hill. I lay down and slept. I woke again, for the Lord sustained me. I will not be afraid of many thousands of people who have set themselves against me all around. என்னை சுற்றி நிற்கிற 10,000 பேருக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு செவி கொடுக்கிறவ, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறவ, கர்த்தர் என்னை தாங்குகிறவ. நான் படுத்திருந்தாலும், நான் நித்திரை செய்தாலும், நான் எழுந்திருந்தாலும் என்னோடு கூட இருக்கிறவ. 139ஆம் சங்கீதத்தில் இருக்கிற அதே கான்ஃபிடென்ட் இங்கேயும் எழுதுகிறான். நான் எங்கே போனாலும், நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உடைய கை என்னை தாங்குகிறது. ஒரு 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 நிச்சயமான ஒரு ஜெபம், ஒரு விசுவாசமான ஒரு ஜெபம், ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தோடு தாவீதுக்குள்ளே இருந்து எழும்பின ஜெபம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஜெபம் நமக்கு உதவி செய்யும் தெரியுமா? எத்தனை ஆபத்துகள் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் எதிர்த்து வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் எதிராய் வந்து நின்றாலும் இந்த ஜெபம் நம்மை தாங்கும். இந்த ஜெபம், இந்த விசுவாசம் உள்ள ஜெபம் கர்த்தர் எனக்கு செய்வார் என்று அல்ல, கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார். அதனால தான் அறிக்கப்படுகிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏன் இந்த ஒரு தைரியமும், ஏன் இந்த விசுவாசமும், ஏன் இந்த ஒரு அற்புதமான ஒரு கான்ஃபிடென்ட் ப்ரேயர் இவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் இது செய்தது தெரியுமா? 2 சாமுவேலில் ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க முடியும். 2 சாமுவேலில் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேல் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை கர்த்தர் நீங்கள் அதமாக்கி போடுங்க ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். தன்னோடு கூட இருந்த மனுஷன், தனக்கு எல்லா காரியங்களிலேயும் உதவியாக இருந்த மனுஷன், தன்னோடு நெருக்கமாக இருந்த ஒரு மனுஷன் திடீரென்று அவன் ஸ்தோத்திரம் சூழ்நிலைகளை விட்டு மாறி, துரோகம் செய்து, கட்சி மாறி அவன் அப்சலோமோடை போய் சேர்ந்திருக்கிறான் என்பதை தாவீது கேள்விப்பட்ட போது தாவீது பயப்படவில்லை. மாறாக அவன் சொல்கிறான், ஆண்டவரே, இந்த அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை நீர் அதமாக்கி போடும் ஆண்டவர். ஏன் தெரியுமா? விசுவாசம் உள்ள ஜெபம் அவனுடைய கையில் இருந்தது. கர்த்தர் யார் என்பதை அறிந்திருந்தார். தேவன் நமக்கு செவி கொடுக்கிறவ, தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறார். நம்முடைய ஜெபம் நியாயமான ஜெபமாக இருக்கணும். நம்முடைய ஜெபம் குற்ற மனசாட்சியற்ற ஜெபமாக இருக்கணும். இசைக்கா நல்ல ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. அவர் சொல்கிறார், தேவனே, உமக்கு முன்பதாக நான் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நீ நினைத்தரலும். கர்த்தர் சொல்ற, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன் ஆயுசு நாட்களில் நான் என்ன செய்வேன், கூட்டுவேன் என்று சொல்கிறேன். ஆகவே நான் சொல்கிறேன், நல்ல விசுவாசத்தோடு, அசைக்க முடியாத விசுவாசத்தோடு காரியங்களுக்காக ஜெபிங்க. எத்தனை சுற்றி வரட்டும், ஒன்றும் நம்மை அணுகாது, ஒன்றும் நம்மை அணுகாது, ஒன்றும் நம்மை அணுகாது. கூட இருந்தவங்க மாறிட்டாங்களா? கூட இருந்தவங்க கட்சி மாறிட்டாங்களா? கூட இருந்தவங்களே உங்களுக்கு துரோகம் செய்கிறார்களா? இன்றைக்கு தாவீது கூட இருந்த அகித்தோப்பேல் போல உங்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள் அப்சலோமோட போய் சேர்ந்து விட்டார்களா? உங்களோடு நெருக்கமாக இருந்தவர்கள் உங்களுக்கு எதிராய் கிரியை செய்வர்களோடு கைகோர்த்து உங்களுக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கிறார்களா? உங்களுக்கு அகைன்ஸ்டாக வார்த்தைகளை உதிர்த்து கொண்டிருக்கிறார்களா? உங்களுக்கு விரோதமாய் விரல் நீட்டி கொண்டிருக்கிறார்களா? ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், விரல் நீட்டதில் உன்னை விட்டு நான் அகற்றுவேன், நிபச்சொல்ல நான் உன்னை விட்டு அகற்றுவேன்றாரே. நிபச்சொல்லையும் விரல் நீட்டதிலையும் உன்னை விட்டு நான் அகற்றுவேன். எப்சிபா என்றும் பியூலா என்றும் பெயர் பெறுவாய ஒழிய ஒரு நாளும் கர்த்தர் உங்கள் நேம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு கர்த்தர் விட மாட்டேன். கூட இருந்தவன் ஆப்போசிட் சைடில் போய் சேர்ந்துட்டானா அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கி நிறைய பேர் அதை யோசிச்சுட்டு இருக்கீங்க. இதை பார்க்கும்போது என் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க, என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி வாக்கெல்லாம் கொடுத்தாங்க, என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசினாங்க, என்கிட்ட இந்த மாதிரி காரியங்களெல்லாம் பாசிட்டிவாக சொன்னாங்க, நான் இந்த வார்த்தைகளெல்லாம் நம்பி
நான் என் இருதயத்தை அவர்களுக்கு நான் திறந்து காண்பித்து விட்டேன். அநேக சூழ்நிலைகளில் என்னுடைய ரகசியங்களை கூட நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டேனே, சில காரியங்களை நான் அவர்கிட்ட பகிர்ந்து விட்டேனே. இப்போ ஆப்போசிட் சைடில் போய் சேர்ந்திருக்கிறாங்களே, இப்போ அவர்கள் எனக்கு துரோகம் செய்து விடுவார்களே, என் வாழ்க்கைக்கு விரோதமாக அவர்கள் தீமை செய்து விடுவார்களே. கர்த்தர் இருக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற 10,000 பேருக்கும் பயப்படக்கூடாது. பயப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார். பயப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார். நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். படுத்து நித்திரை செய்தாலும் விழித்து கொண்டாலும் கர்த்தர் நம்மை தாங்குகிறவர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் செவி கொடுப்பார் என்று வேதம் இல்லை, செவி கொடுத்தார், செவி கொடுத்தார். இது நடக்கும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே கர்த்தர் ஏற்கனவே இந்த காரியத்தில் யாரும் வாய் திறக்க முடியாதபடி கர்த்தர் சீல் வச்சிருக்கிறார். எந்த சிங்கமும் வாயை திறக்கவே முடியாது. சிங்க கெபிக்குள்ளே கடந்தாலும் வாயை திறக்க முடியாது. கர்த்தர் வாயை கட்டி போட்டிருக்கிறார். அதனால் உங்கள் கூட இருக்கிற அகித்தோப்பேல் ஆப்போசிட் சைடில் போய் சேர்ந்திருப்பான்னு சொன்னால் அகித்தோப்பேலின் ஆலோசனையை கர்த்தர் அதமாக்கி போடுவார். நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? குற்றமற்ற மனசாட்சியோடு ஜெபம் பண்ணணும். உங்கள் ஜெபம் நியாயமான ஜெபமாக இருக்கணும். உங்கள் சைடில் நியாயமான காரியம் இருக்கும்படி சொன்னால் தேவன் உங்கள் சார்பில் இருந்து உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் கண்ணீரை கண்டு உங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் சகாயராக இருந்து இன்றைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். தேவனே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கூட இருந்த சில ஆட்கள் தான் எங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசியிருக்கிறாங்க. எங்கள் கூட இருந்த ஆட்கள் தான் எங்களுக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிறாங்க. எங்கள் கூட இருந்த சில ஆட்கள் தான் எங்களுடைய ரகசியங்களை அறிந்து கொண்டு ஆப்போசிட் சைடில் போய் எங்களுக்கு அகெயின்ஸ்டாக சில தீமைகள் எல்லாம் செய்திருக்கிறாங்க. எங்களோடு இருந்தவங்க, எங்கள் கூட பந்தி இருந்தவங்க, எங்கள் கூட நேசமாய் பழகினவர்கள், எங்களோடு இருந்து கொண்டு எங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அறிந்து கொண்டு உளவாளிகள் போல அவர்கள் எங்களை பாவித்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் மாறி எங்களுக்கு அகைன்ஸ்டாக சில காரியங்கள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மனிதர்கள் மேல் வைத்த ஆண்டவரே அந்த நம்பிக்கையில் நாங்கள் சில காரியங்களை நாங்கள் சொல்லிவிட்டோம், உளறிவிட்டோம். ஆனால் அவைகள் இப்பொழுது பாதிக்குமா என்பதை குறித்து கலங்கி நிற்கிற யாராகிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பார் என்று சொன்னால், தேவன் எங்கள் சைடில் நியாயமான ஜெபம் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கண்டு கேட்டு நிச்சயமான பதிலை கர்த்தர் கொடுக்கிற ஆண்டவர். அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை கர்த்தர் இன்றைக்கு அதமாக்கி போடுவீரா, அதமாக்கி போடுவீரா. எல்லா அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை கர்த்தர் அதமாக்குவீரா. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற சன்பல்லா தோபியாவின் ஆலோசனைகள், அகித்தோப்பேலின் ஆலோசனைகள் இன்றைக்கு அதமாகி போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபைக்கும் தேவனுடைய பிரசனத்துக்கும் தேவனுடைய ஆளுகைக்கும் முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். கர்த்தரை நம்புங்க. உங்கள் கூட இருந்த ஆட்கள் சில ஆட்கள் மாறி இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால உங்களுக்கு தீமை நடக்காது. தைரியமாக இருங்க. காட் பிளஸ் யூ.